நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சனத்துல என்ன திரைப்படத்தை பத்தி விமர்சனம் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு அருமையான திரைப்படம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அழகான காதல் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு காதல் கரையில் வாழ்வதை விட கடலில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? அதாவது மீன் எப்பயுமே கடல்ல தான் இருக்கணும். கரையில தூக்கி போட்டா என்னவாகும்? துடிச்சிரும் இல்லையா? ஆனா கரையில் இருக்கக்கூடிய ஒரு மான தூக்கி கடல்ல போட்டா அம்புட்டு தான் கதை. ஸோ ஒரு காதலை கடலுக்கு நடுவில் வைத்துக்கொண்டு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஆழி அப்படிங்கிற ஒரு அழகான தமிழ் பெயருடன் வந்திருக்கு. ஒரு மலையாள டீம் தமிழ் படத்துக்கான தமிழுக்கான பெயரை வைத்துக்கொண்டு ஆழி என்கிற ஒரு பெயருடன் களமிறங்கி இருக்கிறார்கள். படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்கலாம் வாங்க. ப்ராக்யூரமைண்ட் ஏஐ புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. ஏஐ சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ரொக்யூர்மைண்ட் ஏஐ குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. ஆழி திரைப்படத்தினுடைய கதை என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மூர்த்தி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தில் தான் சரத்குமார் நடிச்சிருக்கார். ஸோ இந்த கதாபாத்திரம் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய லான்ச் எல்லாம் வந்து மோட்டார்ஸ் ரிப்பேர் ஆனால் அதை பார்க்கக்கூடிய ஒரு மெக்கானிக் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு இருக்கக்கூடியவர். ஆனால் அவர் வந்து அண்டர் கிரவுண்டில் நிறைய வேலைகள் செய்யக்கூடியவர், ஒரு தோதா மாதிரி மிகப்பெரிய செல்வந்தராகவும் அவர் காட்டுறாங்க. சரத்குமாருடைய மகளாக முகிலா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் தேவிகா சதீஷ் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கல்லூரி மாணவி. அவங்களுடைய கல்லூரியில் படிக்கக்கூடிய அருள் அப்படிங்கிறவனை லவ் பண்ணுறாங்க. ஸோ அருள் வந்து இந்திரஜித் ஸ்ரீஜித் இவர் நடிச்சிருக்கார். ஸோ இந்த காதல் வழக்கம் போல் என்னவாகும், பணக்கார வீட்டு பெண், ரொம்ப மிகப்பெரிய தாதாவுடைய பொண்ணு, அவங்க வந்து லவ் பண்ணாங்கன்னா எப்படியாவது அந்த லவ் வந்து யார் மூலமாவது தன்னுடைய அப்பாவுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் மூர்த்தி அப்படிங்கிற சரத்குமாருக்கு போய் சேருது செய்தி. அவர் பார்க்குற தன்னுடைய மகளுடைய காதலுக்கு எதிரியாக்கிறார் அப்படிங்கிறத ஓப்பனிங்லேயே சொல்லிடுறாங்க. அருள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பையன். அவருக்கு ஒரு அம்மா அப்பா, அவங்க வந்து வையாபுரி தாமரை செல்வி, ஒரு தங்கச்சி ஒன்று இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ இவர் வந்து லவ் பண்ணுறாரு. இந்த லவ் பண்ணுறது வந்து ஏழ்மையான பையன் தம்முடைய மகளுக்கு பொருத்தமானவன் கிடையாது அப்படிங்கிறத எல்லா அப்பா மாதிரி இவரும் கோவப்படுறாரு. கோவப்பட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பையனை கடத்திக்கிட்டு நடுக்கடலுக்கு கொண்டு போயிடுறாரு. ஸோ நடுக்கடலுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடந்தது, முழுக்க 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 நடுக்கடல்லையே வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு பேர் கூட ஒரு நாய் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதா படத்தினுடைய கதை. தன்னுடைய மகளை காதலித்த அருளை மூர்த்தியாக நடித்து கொண்டிருக்கும் சரத்குமார் என்ன செய்தார் அப்படிங்கிறது தான் ஆழி திரைப்படத்தினுடைய கதை. சேர்த்து வைத்தாரா, பிரித்தாரா, அல்லது வில்லனாக இருந்தாரா, நல்லவராக மாறினாரா அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமான திரைக்கதையில் சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ ஆழி தி ஓஷன் அப்படிங்கிற பெயரோட தான் இந்த படத்தை சொல்கிறாங்க இல்லையா? இந்த படத்தில் சரத்குமார் அப்படியே ஒரு வித்தியாசமான கெட்டப்பில், நார்மலாகவே அப்பா அப்படிங்கிற கேரக்டரை தாண்டி ஒரு தாதாயிசம் காட்டக்கூடிய ஒரு வில்லனிக்கான ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார். அவருடைய கெட்டப் கூட நம்மளுடைய சமீபத்தில் மலையாள திரைப்படங்களில் பார்த்து மம்முட்டி மோகன்லால் எல்லாம் பார்த்தோம் அந்த கெட்டப்பில். அந்த மாதிரி கெட்டப்லேயே அவர் இருக்கார். ஒருவேளை இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான குருவி மலையாள குரு அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருமே அந்த சாயலை இவரிடம் எதிர்பார்த்தாங்களா, அல்லது அந்த சாயல் இவர் மேலே திணிச்சிட்டாங்களா தெரியல. முழுக்க முழுக்க அது ஓப்பனிங்லேருந்து பார்க்கும்போது ஏதோ படத்தில் வித்தியாசமாக நடிச்சிருக்காரு நம்மளுடைய சரத் அப்படின்னு பார்த்தா, அப்படியே இயல்பாகவே சாதாரணமாகவே அப்படியே புஷ்ன்னு போயிடுச்சு. ஒரு புஸ்வானம் மாதிரி பெரிய அளவுக்கு அழகு காட்டும் கேட்டால், அட என்னையா புஸ்வானம் தானே அப்படிங்கிற மாதிரி அதிர்வெடியாக இல்லாமல் போனது துரதிர்ஷ்டம். மற்றபடி அவருடைய ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கார். ஒரு அப்பாவாக அவர் கோவம் காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. ஆனால் அந்த படத்தினுடைய கதையில் ஆழமான அப்பாவாக அவர் பதிவாகாததுனால அவருடைய கேரக்டர் அந்த இடத்துல தந்தரத்திலே சுற்றிக்கிட்டு கிடக்குது. அவரை மாப்பிள்ளை, அதாவது அவருடைய மகளை காதலிக்கக்கூடிய அருள் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இந்திரஜித் ஸ்ரீஜித் நடிச்சிருக்காரு. அவர் வந்து கொண்டப்பட்ட பையனாக வர்றார், ஒரு அப்ராணி பையன் மாதிரி. ஸோ இந்த பையனுக்கு பெரிய கேரக்டர், பெரிய வாக்குவாதமான டயலாக் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. சாதாரணமாக மாட்டிக்கிறாரு. சரத் வந்து கடத்திட்டு போயிட்டு நடுக்கடலை வச்சுட்டு அவனை அடிக்கிறார், இவ்வளோதான். ஸோ அடி வாங்குறது அப்புறம் அது செய்கிறது இதுதான் விஷயம். அது அவருடைய கேரக்டருக்கு என்னவோ அதை செஞ்சுட்டு போயிடுறார். அப்புறம் தேவிகா சதீஷ் வந்து முகிலா, அதாவது சரத்துடைய மகளாக நடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சும்மா 2 சீன் 3 சீன் வர்றது, ஒரு 2 வாட்டி வீட்டில் படுத்துக்கிட்டு மொபைல் பார்க்குறாங்க, காலேஜுக்குள்ளே போகிறாங்க, சும்மா ஒரு காதல் மாதிரின்ற பேரில் ஹீரோவோட கொஞ்சம் தோல் சாயிறாங்க, இவ்வளோதான் விஷயம் அவங்களுடைய வேலை. வையாபுரிக்கு சுத்தமாக டைலாக்கே இல்லை.
அவருடைய மனைவியாக வரக்கூடிய தாமரை செல்வியாகட்டும், இன்னொரு பக்கத்தில் அவருடைய மகளாக ஒரு குட்டி பொண்ணு, அப்புறம் சரத்குமாருடைய மனைவி. இந்த கேரக்டர்லாம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லவே இல்லை சுத்தமாக. ஏதோ கதையில் 2 பேர் தான் மெயினாக பார்க்குறோம். படம் முழுக்க சரத்குமாரும், படம் முழுக்க ஸ்ரீஜித், இந்திரஜித், ஸ்ரீஜித், இவங்க 2 பேர் மட்டும்தான் படம் முழுக்க இருக்கிறாங்க. ஸோ படத்தினுடைய ஒளிப்பதிவுக்குள்ளே வர ஆனந்த் என் நாயர் அவர் பண்ணியிருக்கார். ஸோ ஒரு ஒட்டுமொத்தமாக செட் போட்டு ஒரு கிராஃபிக்ஸில் பின்னணியில் தான் எடுத்திருக்காங்க. கடல் வந்து பெருசாலாம் காட்டல. ஒரு நைட் எஃபெக்ட்ஸ்லேயே ஒரு கடலை வந்து இங்கே கிராஃபிக்ஸ்லேயே காட்டுறீங்க. மழை பெய்யுது அப்படிலாம் கடலுக்குள்ளே இருக்குது. கடலில் வந்து கப்பல் ஆடிக்கிட்டு இருக்கு. இதே தான் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கு படத்தில். அந்த ஒளிப்பதிவில் அதுக்கு என்னவோ அதை மட்டும் செஞ்சுருக்கார் ஆனந்த் என் நாயர். படத்தின் ஒளிப்பதிவாளர் ஆனந்த் என் நாயர் ஓரளவுக்கு பாஸ் மார்க் வாங்கியிருக்கார். அதே போல் படத்தொகுப்பாளர் கே ஸ்ரீனிவாஸ் அவரும் வந்து ஓரளவுக்கு பார்டர் தாண்டிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் படத்தினுடைய மிக முக்கியமான ரோல். அந்த மிக முக்கியமான ரோலை அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. கே ஸ்ரீனிவாசுடைய படத்தொகுப்பாகட்டும், அதே போல் ஆனந்த் என் நாயருடைய ஒளிப்பதிவாகட்டும் படத்துக்கு பரவாயில்லை. அதே போல் ஜாஸி கிஃப்ட் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். பின்னணி இசையும் பாடல்களும் பார்க்குறப்ப பாடல்கள் நவீன் எழுதியிருக்கார். பாடல்கள் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதே போல் இசையில் வந்து முழுக்க ஒரு சத்தமும் இரைச்சலும் நிறைந்த ஒரு கடலை அப்படியே ஒரு ஒட்டுமொத்தமாக அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காங்க ஃபுல்லாக. அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு பெங்காலி மூவி பார்க்குறோமா, இல்லை ஹாலிவுட் மூவி பார்க்குறோமா, இல்லை தமிழ் படம் பார்க்குறோமா, இல்லை மலையாள படம் பார்க்குறோமா, இல்லை எந்த மொழி படம் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தை ஆடியன்ஸ் கிட்ட விதைத்திருக்கிறது இந்த படம் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தை வந்து 888 ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் செல்லுலாய்டு கிரியேஷன்ஸ்க்காக தயாரித்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த படத்தை பெரிய பொருள் செலவு செய்து படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற வகையில் பாராட்டலாம். ஒட்டுமொத்தமாக படத்தினுடைய இயக்குனரை பற்றி தான் பேசணும். மாதவ் ராமதாசனுடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய படம் தான் ஆழி. ஸோ அழகான ஒரு தமிழ் பெயர், மலையாளத்திலே அப்படியே சொல்லலாம். தி ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு சப்டைட்டில் கொடுத்தாலும் ஒரு படத்தை காதலுக்காக முக்கியத்துவம் கொடுத்து கடலுக்குள்ளே நான் படத்தை சொல்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இறங்கியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து மிக பெரிய அளவுக்கு ஆழம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். என்னென்னா படம் முழுக்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்போ பாரு தொடக்கத்தில் ஒரே ஒரு 2 சீனை காமிச்சிட்டு எப்போ கடத்திட்டு போயிட்டாங்களோ தன்னுடைய மகள் மீது காதல் கொண்ட அந்த பையனை பையனுடைய மாமனாராக வரக்கூடியவர் அல்லது பையனுக்கு எதிரியாக வரக்கூடிய சரத் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அடி வாங்குறது வேலையே ஹீரோவுக்கு. மறுபடியும் ஒரு இடத்துல சரத்தை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வகையில் நல்லவனாக மாறுறாங்க. ஸோ 2 பேரும் வந்து ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு அன்பை காட்டிக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கும் போது கிளைமேக்ஸ் எதிர்பாராத அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸை வச்சு முடிச்சிடறாங்க. கிளைமேக்ஸ் தான் வந்து உண்மையாகவே ரியலிஸ்டிக்காக அமைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் யதார்த்த உண்மை அப்படின்ட்டு. ஆனால் இதில் இன்னொரு அபத்தமான ஒரு விஷயம் என்னென்னா சரத் வந்து அடிபட்டு இருப்பார். கால்லேருந்து பிளட் கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த பிளட்ல இருந்து தொட்டு அந்த போட்னுடைய உள்ளார வந்து செவத்தில் எழுதுவார் முகிலா. அப்படியே பிளட்டு கீழே அப்படியே ஒழுகிட்டே இருக்கும். அடுத்து அருள்னு எழுதுவார். என்னடா சொல்ல வரீங்க? காதலை பிளட்டில் எழுதி, அதாவது காதலியினுடைய அப்பாவுடைய காலில் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. அவரை காப்பாற்றுற முயற்சி எடுத்துகிட்டு இருப்பார் ஹீரோ. ஸோ அந்த முயற்சி ஏற்கனவே தன்னை அடித்து சாகரிக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டோம். இருந்தாலும் அவரை காப்பாற்றுற அளவுக்கு மனசு இருக்குது. இருந்தாலும் அவர் காலிலேருந்து ஒழுகிற ரத்தத்தை எடுத்து எழுதி நான் இன்னமும் பொண்ணு லவ் பண்ணுற மாதிரி. அந்த நேரத்தில் ஒரு ஷாட் வைப்பாங்க. சரத்குமார் தன்னுடைய சட்டையினுடைய இதை கிழிச்சு காட்டுவார். அந்த இடத்துல வந்து முகிலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருப்பார். ஸோ வாட் இஸ் திஸ்? அப்போ அவர் அந்த அளவுக்கு நேசிக்கிறாராம். இவர் ரத்தத்தில் எழுதி இவர் நேசிக்கிறத சொல்கிறாராம். அப்போ காதலை கௌரவப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த படத்தின் மூலமாக அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாங்களா தெரியல. ரொம்ப குழந்தைத்தனமாக இருந்தது. மலையாள திரைப்பட கலைஞர்கள் எப்பயுமே மலையாள படங்கள் வந்து ரொம்ப ஆகாவோகோ ஒரு ரியலிஸ்டிக்காக எடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த படத்தில் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி தெரியல. ஒரு மாதிரி அபத்தமாக தான் இருக்குது. ஆழி முழுக்க முழுக்க ஒரு 2 மணி நேரம் எப்படிடா தேட்டரில் உக்காந்தோம் அப்படின்ட்டு கட்டி போட்டு உட்கார வச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வர 27ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது, February 27 ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த திரைப்படம் தேட்டரில் பாருங்கள். ஒருவேளை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்கலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது வேறு மாதிரியான ஒரு புரிதலை கொடுக்கும். ஆனால் என்னுடைய புரிதல் இவ்வளோ தான். படம் வந்து திராபெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏதோ பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அவங்களுடைய வேலையை அவர்கள் செய்திருக்கிறாங்க. சரத்தை ஒட்டுமொத்தமாக சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் வந்து ஒப்புக்கு வையாபுரி, ஒப்புக்கு அவருடைய மனைவி, அப்புறம் ஹீரோவை திராபையான ஒரு ஹீரோவை மாதிரி போட்டு வச்சு அவரை என்னத்துக்கு தான் படத்தில் உடைய ஹீரோன்னு காட்டினாங்கன்னு தெரியல. படத்தை தூக்கி சுமப்பது ஒரே ஒரு ஆள், அந்த சரத்குமார் மட்டும்தான். அதோ ஒரு வகையில் அவர் வந்து மூர்த்தி அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு தாதாயிசம் காட்டுற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்ட முயற்சி பண்ணியிருக்கார். அவ்வளோதான். எண்டு வந்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிக்க முடியும். ஸோ ஆவரேஜ் கூட இல்லை இந்த படம் அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை.
படத்தை பற்றின விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கழுவி கூட ஊற்றுங்க, தப்பே கிடையாது. இல்லை நல்ல ஆரோக்கியமான உங்களுடைய படத்தை பற்றிய விமர்சனத்தையும் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் வேறு யாரு உங்களை தான் சந்திக்க வருகிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடை பெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.